நடிகர்கள் அப்படின்னாலே பயங்கரமான ஏசி ரூம் கேரவேன்ல இருப்போம் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. பட் இங்க பாருங்க, நீங்க சந்தியா ராகத்துல பார்த்த மிகப்பெரிய நடிகைகள்லாம் எப்படி வந்து சோ இந்த மாதிரி மேக்கப் போடுறத பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? நான் இன்னும் ஐயோ இதெல்லாம் பண்றேன். ஏய் பாவி என்ன வாய்க்குள்ளே வைக்க மைக்னா அப்படிதான் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கொடுக்குறாங்களா அப்படிதான் அந்த இது ஒண்ணு கேப்சூல் இல்லமா நம்ம சாப்பிடல ஏதோ வைக்கறான். சோ ஜெனரலா மக்கள் எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நம்ம வந்து எப்பவுமே ஏசி ரூம்ல இருப்போம், பயங்கர அப்படியே பணக்காரங்களா இருப்போம், அப்படியே கேரவேன்லயே இருப்போம் நினைச்சிருக்காங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க எப்படிமா இதை பாக்குறீங்க? நம்ம எல்லாம் மனசளவுல பணக்காரங்களா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். இன்னொன்னு நமக்கு என்ன 9 மணிக்கு ஷார்ட் விழணும், எக்காரணத்து கொண்டு ஷார்ட் விழுந்துதான் தீரணும். அதுக்கு நம்மளோட முழு சப்போர்ட் நம்ம கொடுத்துதான் ஆகணும். ஒரு ஆர்டிஸ்ட்னா சும்மா வந்தோம் ஆக்ஷனுக்கு கட்டு நடுவுல அப்படி இருந்தா பத்தாது. அவுட் சைட் இது ஆல்சோ we should show our support to the producer. எந்த இடத்துல மேக்கப் போட்டாலும் இவ்வளவு அழகா இருக்கீங்களே, எப்படி அது சொல்லுங்க. சோ இந்த மாதிரி கேரவேன் தான் கேப்பீங்களா இல்ல இந்த மாதிரி எங்க இருந்தாலும் நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி நடிச்சிருவோம். ஆனா வெயில் தான் வந்துருச்சு. இப்போ நாங்கெல்லாம் வந்து ஒரு டஸ்கி கலர்ல இருக்கிற நாங்களே இவ்வளவு மேக்கப் போடுறோம்னா அந்த கலருக்கே போட்டி கொடுக்குற ஒரு கலர் ஒண்ணு இருக்குது. என்ன அது பஞ்சு மிட்டாய் கலர்ல ஒரு சேலை விலை கட்டிருக்குது. இதை போய் எனக்கு பேரா போட்டு வச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் ஃப்ரேம்ல நின்னா பிளாக் அண்ட் ஒயிட் படம் பாக்குற மாதிரி இருக்குது. நீங்க எப்படி உட்காந்து மேக்கப் போறத பத்தி என்ன நினைக்கிறீங்க? எல்லாரும் கலர்னு சொன்னீங்கல்ல, எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி இன்னைக்கு இந்த கலர் போகுது. ஆனா கேரவனுக்கு நான் வருத்தப்படல, ஏன்னா என்னோட கேரவன் அங்க இருக்கு, அதனால பிரச்சனை இல்ல. சோ என்ன வெயில் வந்துச்சுன்னா நான் நேரா கார்ல போய் உட்காந்துருவேன். இன்னொன்னு இதுவும் நல்லா இருக்கு, இந்த மாதிரி வெளியில உட்காந்து வெட்ட வெளிச்சமா மேக்கப் போடுறது எல்லாமே நல்லா இருக்கு. இது என்னைக்காவது தான் கிடைக்கும், அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு வெயிலும் வேற இல்லையா. சோ எல்லாம் கடவுளுடைய கிருபை நினைச்சு நம்ம அப்படியே கோ வித் ஃப்ளோன்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். என்னதான் அவங்க ஒரு அல்லாஹ் கும்பிடுறவங்களா இருந்தாலும் சிவன் கோயில ஷூட்டிங் பண்ணாலும் கிருபைன்னு சொல்லி இயேசுவையும் சேர்த்துட்டாங்க. இதுதான் வந்து அனைத்து மொழி இயக்கத்தோட இருக்கிற ஒரு சீரியல். இந்த கண்டென்ட் எடுக்கிற பிளானே எனக்கு இல்ல. எங்க அண்ணி தான் டேய் வாடா இது எறா எல்லாம் சொல்லவே இல்ல. வந்து எடுக்கிறியா இல்ல பிச்சு போட்டியா, இதுக்கு அந்த கேவலமே பரவாயில்ல. வந்து எடுக்கிறியா பிச்சு போடுவா பேசினேன்.